வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். காந்தியும் அம்பேத்கரும் இல்லாவிட்டால் இடஒதுக்கீடு இருக்காது என அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கருத்து. சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீட்டிற்கு எதிரானவர் நேரு என பரபரப்பு குற்றச்சாட்டு. மோடி ஆட்சியில் தொழிலாளர்கள் உரிமை பறிக்கப்பட்டு வேலையின்மை நிலவுவதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. ஊரக வேலைக்கான நாட்கூலியை 400 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று வலியுறுத்தல். தொழிலாளர் நாளில் மே தின பூங்காவில் உள்ள சின்னத்திற்கு மாலை அணிவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தொழிலாளர் நாளுக்கு விடுமுறையை சட்டமாக்கியவர் கலைஞர் என புகழாரம். உழைப்பாளர் நாளையொட்டி தொழிலாளர்களுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து. உலகுக்கு அச்சாணியாக திகழும் தொழிலாளர்களுக்கு எந்நாளும் உறுதுணையாய் நிற்போம் என சூளுரை. உக்ரைனில் உள்ள அரிய கனிமங்களை வெட்டியெடுத்து பயன்படுத்த அமெரிக்காவுடன் உடன்பாடு கையொப்பம். கனிம வளங்களை அமெரிக்கா பயன்படுத்துவதற்காக லாப பகிர்வு பற்றி உடன்பாடு. இனி விரிவான செய்திகளை காணலாம். மகாத்மா காந்தியும் அம்பேத்கரும் இல்லாவிட்டால் அரசியலமைப்பு சட்டத்தில் இடஒதுக்கீட்டிற்கான பிரிவு சேர்க்கப்பட்டிருக்காது என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான், காந்தியும் அம்பேத்கரும் இல்லாவிட்டால் சமூக நீதி என்ற கருத்து நேருவின் மனதில் தோன்றியிருக்காது என தெரிவித்தார். அரசியல் நிர்ணய சபையில் விவாதிக்கப்படாமல் இருந்தால் இன்று நாட்டில் இடஒதுக்கீடு வந்திருக்காது என்றும் அவர் குறிப்பிட்டார். சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீட்டை நேரு கடுமையாக எதிர்த்து வந்ததையும், பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டிற்கான மண்டல ஆணையத்தின் பரிந்துரைகளை காங்கிரஸ் அரசு 10 ஆண்டுகளாக கிடப்பில் போட்டிருந்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். மண்டல ஆணையத்தின் பரிந்துரைகள் பாஜகவின் பரிந்துரையின்படியே நடைமுறைப்படுத்தப்படுவதாகவும், பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டை ராஜீவ்காந்தி கடுமையாக எதிர்த்ததாகவும் பிரதான் தெரிவித்தார். பிரதமர் மோடியின் ஆட்சியில் தொழிலாளர்கள் உரிமைகள் மறுக்கப்படுவதாகவும், நாட்டில் வேலையின்மை நிலவுவதாகவும், ஊரக வேலை திட்டம் முடக்கப்படுவதாகவும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் தலைவரும் மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவருமான மல்லிகார்ஜுன கார்கே தொழிலாளர்கள் நாளையொட்டி எக்ஸ் தள பக்கத்தில் செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் தொழிலாளர்கள் இல்லாமல் எந்த ஒரு நாடும் வளர்ச்சி காண முடியாது என தெரிவித்துள்ளார். தொழிலாளர்களின் உரிமைக்காக வழக்கு நடத்த தனது வாழ்க்கையை தொடங்கியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆலை தொழிலாளியின் மகனான தன்னை போல் ஒருவர் மத்திய அரசின் தொழிலாளர் அமைச்சராக பதவியேற்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது இந்திய ஜனநாயகத்தின் வலிமையாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். மோடியின் ஆட்சியில் தொழிலாளர்கள் பல்வேறு போராட்டங்களை எதிர்கொள்வதாகவும் கார்கே தெரிவித்துள்ளார். ஊரக வேலை திட்டத்தை முடக்க அரசு நினைப்பதாக கூறிய அவர், ஊரக வேலைக்கான நாட்கூலியை 400 ரூபாயாகவும், ஆண்டுக்கான வேலை நாட்களை 100 150 உயர்த்த வேண்டும் என்று அவர் கோரியுள்ளார். திமுக ஆட்சிக்கு தொழிலாளர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். சர்வதேச உழைப்பாளர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள மே தின பூங்காவில் உள்ள மே தின நினைவு சின்னத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். அவருடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள், எம்பிகள், அரசு அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், குருதியை வியர்வையாக்கி உழைப்பால் உலகை உயர்த்தும் உழைப்பாளர்களுக்கும் வாழ்த்துக்கள் என்றும், திமுக ஆட்சியில் 26 லட்சம் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் ரூபாய் 2461 கோடி நிதி வழங்கப்பட்டுள்ளதாகவும், திமுக ஆட்சிக்கு தொழிலாளர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். உழைப்பாளர் நாளையொட்டி தொழிலாளர்களுக்கு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் விடுத்துள்ள செய்தியில், அயராத உழைப்பினால் நம் தேசத்தை வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்லும் உழைப்பாளர் பெருமக்கள் அனைவருக்கும் மனம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள செய்தியில், உழைப்பாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். ஓய்வறியா உழைப்பை முதலீடாக்கி, உதிரத்தை உரமாக்கி, உறுதியை ஒற்றுமையை படிகளாக்கி, எங்கள் வலிமை என எடுத்துக்காட்டி, எடுத்த பணியை முடித்து காட்டினால் உலகு அச்சாணியாக திகழும் தொழிலாளர்களுக்கு எந்நாளும் உறுதுணையாய் நிற்போம் என்று விஜய் குறிப்பிட்டுள்ளார். உக்ரைனில் உள்ள அரிய கனிமங்களை வெட்டி எடுப்பதற்கான உடன்படிக்கையில் உக்ரைனும் அமெரிக்காவும் கையொப்பமிட்டுள்ளனர். கிராபைட், டைட்டானியம், லித்தியம் உள்ளிட்ட அரிய வகை கனிம வளங்கள் நிறைந்துள்ள நாடு உக்ரைன். இத்தகைய கனிமங்களை வெட்டி பிரித்தெடுப்பது, பயன்படுத்தவும்
அதில் வரும் லாபத்தை பகிர்ந்து கொள்ளவும் உக்ரைனுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நெடுகாலமாக பேச்சு நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இதற்கான உடன்படிக்கையில் அமெரிக்காவின் நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட், உக்ரைன் துணை பிரதமர் யூனிலியா சிவென்டெங்கோ ஆகிய இருவரும் கையொப்பமிட்டுள்ளனர். உக்ரைனின் பாதுகாப்பு மற்றும் மறுகட்டமைப்பு துறைகளில் தொடர்ந்து முதலீடு செய்யும் அமெரிக்காவுக்கு ஒரு பொருளாதார ஊக்குவிப்பு வழங்க இந்த உடன்பாடு வகை செய்கிறது. புதுப்பிக்க வள்ளல் எரியாற்றல், பாதுகாப்பு தொழில்நுட்பம், உட்கட்டமைப்பு ஆகியவற்றில் கிராபைட், டைட்டானியம், லித்தியம் ஆகிய அரிய வகை கனிமங்கள் மிக அதிகமாக தேவைப்படுகிறது. இவற்றை பிரித்தெடுத்து பயன்படுத்திக் கொள்ள அமெரிக்கா அனுமதிப்பதுடன் அதில் கிடைக்கும் லாபத்தை இரு நாடுகளும் பகிர்ந்து கொள்ளவும் இந்த உடன்பாடு வகை செய்கிறது. திமுக அரசை கண்டித்து சென்னை பள்ளிக்கரணையில் வரும் 7ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிவிப்பில், அம்மா உணவகங்களை முறையாக பராமரிக்காமல் இருக்கும் திமுக அரசை கண்டித்து பள்ளிக்கரணையில் உள்ள சென்னை மாநகராட்சி அலுவலகம் அருகே வருகின்ற 7ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார். பள்ளிக்கரணையில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின், சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் கந்தன் தலைமையில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் மக்களின் அடிப்படை தேவைகளை உடனுக்குடன் நிறைவேற்றி தர வலியுறுத்தியுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. திருச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கலந்து கொண்டு தொழிலாளர்களுக்கு மே தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொழிலாளர் தினத்தையொட்டி திருச்சி டிவிஎஸ் டோல்கேட்டில் உள்ள கருணாநிதி சிலைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் அருகில் வைக்கப்பட்டிருந்த மே தின நினைவு சின்னத்திற்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் தொழிலாளர்களுக்கு மே தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். பின்னர் மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து முறையான அறிவிப்பு வெளியிடாமல் உள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு தமிழகம் என்றும் தயாராக உள்ளதாகவும் கூறினார். தொழிலாளர்களாக இருந்தாலும், பத்திரிகை துறையை சார்ந்திருக்கின்றவர்களாக இருந்தாலும், ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் இந்த சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய திருச்சி மாவட்டத்தினுடைய இயக்க தோழர்கள் சார்பாக மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழியில் நின்று எங்களுடைய தொழிலாளர் தின வாழ்த்துக்களை, மே தின வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை ரூபாய் 15.50 குறைந்து ரூபாய் 1906க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை மற்றும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு ஆகியவற்றை கணக்கில் கொண்டு எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் கேஸ் சிலிண்டர்களின் விலைகளை நிர்ணயித்து வருகின்றனர். இதில் சமையல் கேஸ் சிலிண்டர்களின் விலைகளை மாதத்தின் முதல் தேதியில் மாற்றி அமைத்து வருகிறது. அதன்படி இந்த மாதம் எண்ணெய் நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி வணிக பயன்பாட்டு சிலிண்டரின் விலை சற்று குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் ரூபாய் 15.50 குறைந்து ரூபாய் 1906க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 14.2 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விலை எந்தவித மாற்றமும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமுல் நிறுவனம் தனது பால் விலையை லிட்டருக்கு ரூபாய் 2 உயர்த்தியுள்ளது. இந்தியாவில் பிரபல பால் பிராண்டாக திகழும் அமுல் பால் தனது பால் விலையை உயர்த்தியுள்ளது. அமுல் நிறுவனம் தனது பால் விலையை லிட்டருக்கு ரூபாய் 2 உயர்த்தியுள்ளது. இந்த விலை உயர்வு மே 1ஆம் தேதியானது இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. அமுல் நிறுவனம் அமுல் ஸ்டாண்ட் பால், அமுல் கோல்டு பால், அமுல் டாசா உள்ளிட்ட பாலின் விலையை லிட்டருக்கு ரூபாய் 2 உயர்த்தியுள்ளது. இந்த புதிய அறிவிப்பு இந்தியாவில் உள்ள அனைத்து மார்க்கெட்டுகளிலும் விற்பனை செய்யப்படும் அமுல் பாலுக்கு பொருந்தும் என்று தெரிவித்துள்ளது. பேருந்துகளின் வழித்தட எண்கள் மாற்றம் செய்துள்ளதாக சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் பயணிகள் நலன் கருதி தற்போது உள்ள பேருந்து தட எண்களை பகுதி வாரியாக சீரமைத்து 7 வழித்தட எண்களை கீழ்கண்டவாறு மாறுதல் செய்து அதே வழித்தடத்தில் இன்று முதல் இயக்கப்படுகிறது. அதன்படி மாதவரம் தாம்பரம் செல்லும் பேருந்தின் 121F என்ற தட எண் 170A என மாற்றப்பட்டுள்ளது. இதேபோன்று கவியரசு கண்ணதாசன் நகர் தாம்பரம் செல்லும் பேருந்தின் 121H என்ற தடம் எண் 170D எனவும் மாற்றம் செய்யப்படுகிறது. மேலும் பிராட்வே கிளாம்பாக்கம் செல்லும் பேருந்தின் 18AX என்ற தடம் எண் 18A எனவும், திருவான்மையூர் கிளாம்பாக்கம் செல்லும் பஸ்ஸின் 91K என்ற தட எண் 91 எனவும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது.
தமிழ்நாடு முழுவதும் 6500 அங்கன்வாடி மையங்கள் ஸ்மார்ட் அங்கன்வாடி மையங்களாக மாற்றப்பட்டுள்ளதாக சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் திரேஸ்புரம், சுந்தரவேல்புரம் ஆகிய இடங்களில் L&T நிறுவனத்தின் பிரயாஸ் தொண்டு நிறுவனத்தின் சார்பில் 42 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக 2 அங்கன்வாடி மைய கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளன. இவற்றின் திறப்பு விழா மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் தலைமையில் நடைபெற்றது. சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் 2 அங்கன்வாடி மையங்களையும் திறந்து வைத்தார். அதன் பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜூன் 4 அன்று தமிழ்நாடு முழுவதும் 9000 இடங்களில் முகாம்கள் நடைபெற உள்ளதாகவும், மகளிர் உரிமை தொகை இதுவரை பெறாதவர்கள் இந்த முகாமில் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவித்தார். அது காய்கறி தோட்டங்கள் போன்ற எல்லாம் அந்த ஸ்மார்ட் அங்கன்வாடிகளாக கிட்டத்தட்ட 6500 பல்வேறு சமூக பொறுப்பு நிதி பல்வேறு கம்பெனிகளுடைய உதவினால அதுபோல் விருதுநகர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அத்துணை அங்கன்வாடிகளும் அந்த மாதிரி ஸ்மார்ட் மையங்களாக மாற்றப்பட்டுள்ளது. இதுபோல் இன்னும் நீண்டகால ஆன மையங்கள் எல்லாம் சீரமைப்பதற்கு புதியதாக முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்காங்க. ஊரக பகுதியிலிருந்தும் ஒன்றிய நிதி, பொது நிதி, SFC, அதுபோல் 15th நிதி ஆணைய நிதி மற்றும் நம்மளுடைய எஜுகேஷன் செஸ்ஸில் இருந்து நீங்கள் ரிப்பேர் பண்ணுங்கள், ஒயிட் வாஷ் பண்ணுறது, கலர் பெயிண்ட் அடிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு உத்தரவு போட்டிருக்காங்க. 12/3 நகர்ப்புறத்துக்கும் அதுபோல் 15/3 ஊரகத்துக்கும் சொல்லிட்டு 2 டிபார்ட்மெண்ட்லேருந்தும் முதலமைச்சருடைய அறிவுரைப்படி கொடுத்துருக்குறாங்க. அதனால் இனி இந்த ஆண்டில் எல்லா அங்கன்வாடி மையங்களும் சீரமைக்கப்படுவதற்கு இத்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதுபோல் நம்முடைய ஆட்சி தலைவர் அவர்கள் நம்ம மாவட்டத்தில் 113 அங்கன்வாடிகள் புதியதாக கட்ட வேண்டியது, பழுது பார்க்க வேண்டியது உள்ளது என்று கூறினார்கள். அதற்கு சிறப்பு முயற்சியாக எடுக்கப்பட்ட மாவட்ட நிர்வாகம் எடுத்து வருகிறது. அதனால் தூத்துக்குடி மாவட்டத்திலும் இந்த ஆண்டிலே எல்லா அங்கன்வாடி மையங்களும் பராமரிக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மக்கள் மீது அதிக வரி சுமை இல்லாமல் அறிவித்த திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மிதிவண்டிகளை வழங்கினார். தொடர்ந்து மூத்த குடிமக்களுக்கு போர்வைகள், காலணிகள் ஆகியவற்றையும் வழங்கினார். இந்த விழாவில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, ஆண்டுதோறும் பட்ஜெட்டில் கல்விக்கு, மருத்துவத்திற்கும் அதிகப்படியான நிதி ஒதுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தமிழகத்தின் சிற்றூர்களில் கூட கஞ்சா விற்கப்படுவதாகவும், காவல்துறையை கையில் வைத்துள்ள முதலமைச்சர் இதை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன், இந்தியாவில் இருந்து கொண்டே இந்தியாவிற்கு எதிராக பேசும் அரசியல்வாதிகளை தேச விரோதிகள்தான் என்று சொல்ல வேண்டும் என தெரிவித்தார். அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கொடுப்போம் என்று தேர்தல் அறிக்கையில் கூறிய உறுதிமொழியை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்றும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். அதாவது என்ன காஞ்சிபுரத்தில் சொன்னது சொல்றீங்களா? இல்ல வெற்றி கழகத்துல கேட்டாங்க, நான் அதை பத்தி ஒண்ணுமே கருத்து சொல்றேன். இல்ல அவங்க தனிப்பட்ட முறையில இல்ல அதை பத்தி நான் கருத்தே சொல்லலையே. இல்ல உங்க கூட்டணிக்கு தமிழக வெற்றி கழகம் வரணும்னு விரும்புறீங்களா? என்ன பொறுத்தப்பட்டு நான் ஆரம்பத்துல ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருக்கிறேன். தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக எல்லோரும் ஓரணியில் சேர்ந்தால்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். அப்படிங்கறதுனாலதான் எல்லாருமே ஒன்று சேரணும். எம் செய்திகள் தொடர்கின்றனர். மதுரை அருகே கீழடியில் உள்ள தொல்பொருள் அருங்காட்சியகத்தை நடிகர் சிவகார்த்திகேயன் பார்வையிட்டுள்ளார். ராமநாதபுரத்தில் உள்ள உறவினர் வீட்டு விழாவிற்கு நடிகர் சிவகார்த்திகேயன் குடும்பத்தினருடன் சென்றிருந்தார். அங்கிருந்து மதுரை விமான நிலையத்திற்கு செல்லும் வழியில் சிவகங்கை மாவட்டம் கீழடியில் உள்ள தொல்பொருள் அருங்காட்சியகத்தை அவர்கள் பார்வையிட்டனர். அகழாய்வில் கண்டெடுத்து காட்சிப்படுத்தப்பட்டுள்ள பொருட்கள் குறித்து தொல்லியல் துறையினர் அவர்களுக்கு எடுத்துரைத்தனர். அப்போது அருங்காட்சியகத்திற்கு வந்திருந்த ரசிகர்களுடன் சிவகார்த்திகேயன் பொறுமையாக நின்று படங்களை எடுத்துக்கொண்டார். வாழப்பாடி அருகே 70 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலத்தை போலீசார் மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே சின்ன கிருஷ்ணாபுரம் ஏரிக்கரை பகுதியில் அடையாளம் தெரியாத 70 வயது மதிக்கத்தக்க முதியவர் ஆண் சடலம் கிடந்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த ஏத்தாப்பூர் காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் காவல்துறையினர் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை அருகே சொந்த சித்தி மகளை கொலை செய்த இளைஞருக்கு தூக்கு தண்டனை விதித்து மாவட்ட முதன்மை நீதிமன்ற நீதிபதி சந்திரன் உத்தரவிட்டுள்ளார்.
புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பெருந்துறையில் லட்சுமணன் என்பவர் வசித்து வருகிறார். இவர் பொன்னகரில் உள்ள அவரது சித்தி மகள் லோகப்பிரியாவிடம் அடிக்கடி பணம் கேட்டு தொந்தரவு செய்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து லோகப்பிரியாவை நேரில் சந்தித்து பணம் கேட்டு கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார். மேலும் அவரது கழுத்தில் இருந்த 1.25 சவரன் நகையை கொள்ளையடித்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். இதுகுறித்து கணேசன் நகர் போலீசார் வழக்கு பதிந்து சுரேஷை கைது செய்தனர். இந்த வழக்கு விசாரணையில் இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி சந்திரன் குற்றவாளி சுரேஷுக்கும் அதிகபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை விதித்து உத்தரவிட்டார். இந்த நிலையில் குற்றவாளியின் தாய் கோர்ட்டு வளாகத்தில் திடீரென அழுது புரண்டார். இதேபோல் லோகப்பிரியாவின் தாய் தனக்கு நீதி கிடைத்துள்ளது என கூறியுள்ளார். வாழப்பாடி அருகே தனியார் வங்கி ஊழியர்கள் தவணை தொகையை கேட்டு தரைக்குறைவாக பேசியதால் விவசாயி விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே விவசாயி வடிவேல் என்பவர் தனது மனைவி 2 மகள்கள் மற்றும் ஒரு மகனுடன் விவசாயம் செய்து வருகிறார். இவர் வாழப்பாடி அருகே உள்ள தனியார் வங்கியில் தனது விவசாய நிலத்தை பிணையமாக கொடுத்து 4,80,000 ரூபாயை கடனாக பெற்றுள்ளார். இந்த நிலையில் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி கட்ட வேண்டிய தவணை தொகையை கட்ட தவறியதால் தனியார் வங்கி ஊழியர்கள் விவசாயி வடிவேலின் வீட்டிற்கு சென்று அவரை தரக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த விவசாயி பூச்சிக்கொல்லி மருந்தை சாப்பிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதையடுத்து அவரது உடல் சேலம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. இதன் காரணமாக சம்பந்தப்பட்ட தனியார் வங்கி ஊழியர்களின் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை விவசாயி வடிவேலின் உடலை வாங்க மாட்டோம் என அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். வாழப்பாடி அருகே பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட இளைஞருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே கோணஞ்செட்டியூர் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் கடந்த 2021ஆம் ஆண்டு அதே பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியின் 15 வயது சிறுமியை பாலியல் தொந்தரவு செய்துள்ளார். இதுகுறித்து சிறுமியின் தந்தை கொடுத்த புகாரின் பேரில் வாழப்பாடி போலீசார் வழக்கு பதிவு செய்து இளைஞர் மணிகண்டனை கைது செய்தனர். 4 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இளைஞர் மணிகண்டன் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது விசாரணையில் உறுதி செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து போக்சோ வழக்கு சிறப்பு நீதிபதி ஜெயந்தி குற்றவாளிக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டார். இதையடுத்து போலீசார் மணிகண்டனை கைது செய்து சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். சீர்காழி அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் தர கட்டுப்பாட்டு அதிகாரியை பதவி விலக வலியுறுத்தி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் அறுவடை செய்த நெல் மூட்டைகளை நிம்மேலி அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு விற்பனைக்காக வைத்துள்ளனர். இந்த நிலையில் நெல் கொள்முதல் செய்வதை தமிழக அரசு ஏற்கனவே நிறுத்திவிட்டதாகவும் நெல்லின் தரம் குறைவாக இருப்பதாக தெரிவித்தனர். இதனால் விவசாயிகளும் கொள்முதல் நிலையத்தில் பணிபுரியும் பணியாளர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனை அறிந்து அங்கு ஆய்வுக்கு வந்த கொள்முதல் துணைய பொது மேலாளர் குமார் வாகனத்தை கொள்முதல் நிலையத்தின் உள்ளே வைத்து பூட்டி நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தர கட்டுப்பாட்டு அதிகாரி உமா மகேஸ்வரியை கண்டித்து அவரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கண்டனம் முழக்கமிட்டனர். திரும்ப இப்போ நெல் எல்லாம் குடோனில் அடுக்கியாச்சு டிபிசியில். ஆனால் இதை எடுக்க மறுக்கிறாங்க. இதை மாவட்ட ஆட்சியரிடம் நேரடியாக முறையிட்டோம். மாவட்ட ஆட்சியரும் கூப்பிட்டு உடனடியாக அந்த நெல் தரம் இல்லைன்னு சொல்கிறீங்க, அந்த நெல் டெஸ்ட்டு பார்த்து என்னிடம் ஒப்படைங்க, என்னிடம் கூட காட்டுங்கன்னு சொன்னாங்க. திரும்ப டெஸ்ட் எடுத்து காட்டும்பொழுது திரும்ப அந்த நெல்லை பிடிப்பதற்கு இதை வேண்டுமென்றே குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஸ்பெக்டராக இருக்கிற உமா மகேஸ்வரிங்கிற மேடம் வேணுமென்றே அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. விவசாயிகளை அலக்கழிக்கிறாங்க. அவங்க மூட்டைக்கு 100 ரூபாய் பணம் கேட்டதாக கூட நான் கேள்விப்பட்டேன். ஆக இந்த அம்மா இவ்வளோ தன்னுடைய அதிகாரம் எஸ்ஆர்எம்முக்கு சொல்கிறத கேட்கறது இல்லை, மாவட்ட ஆட்சியர் சொல்கிறத கேட்கறது இல்லை, யார் சொல்கிறதும் கேட்கலன்னா அம்மாம்பரி அதிகாரம் படைத்த உமா மகேஸ்வரி உடனடியாக நீக்கணும், கைது பண்ணணும். லஞ்சம் கேட்ட அதிகாரி அவங்க. ஏன் எங்கள் நெல்லுக்கு என்ன குறை இருக்குது, வாங்க டெஸ்ட் பண்ணுங்க, அந்த நெல்லில் என்ன குறை இருக்குன்னா எல்லா அதிகாரியும் வரட்டும். திருப்பூர் அருகே சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தியதில் கணக்கில் வராத 4,53,000 ரொக்க பணத்தை பறிமுதல் செய்துள்ளனர்.
திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் ITI கார்னர் பகுதியில் சார் பதிவாளர் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. எங்கள் லஞ்சம் பெற்றுக்கொண்டு ஆவணம் தயாரித்து பத்திரப்பதிவுகள் நடந்து வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் காதிரிப்பூர் லஞ்ச ஒழிப்பு ADSP ரவிச்சந்திரன் மற்றும் ஆய்வாளர் சசிலேகா ஆகியோர் தலைமையிலான லஞ்ச ஒழிப்பு போலீஸ் சார் பதிவாளர் அலுவலகத்தில் சோதனை மேற்கொண்டனர். அலுவலகத்தில் கடந்த 3 மாத காலமாக பத்திரப்பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களையும் சார் பதிவாளர் உமா மகேஸ்வரியின் நடவடிக்கைகளையும் கண்காணித்தனர். சுமார் 7 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை செய்ததில் சில முக்கிய ஆவணங்களையும் கணக்கில் வராத 4,53,000 ரொக்க பணத்தையும் பறிமுதல் செய்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர். கோபிச்செட்டிப்பாளையத்தில் மே தினத்தையொட்டி முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தொழிலாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற கோவில் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தொழிலாளர் தினத்தையொட்டி மே தின நாளில் உழைக்கும் மக்கள், விவசாயிகள், வியாபாரிகள், தொழிலாளர்கள் என அனைவரும் எல்லா வளமும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்கள் என தெரிவித்தார். அதேபோல புரட்சித்தலை அம்மா அவர்களும் தொழிலாளர் நலன் கருதி 3வது அவர்களுக்கு நலத்திட்டங்களாக போக்குவரத்து துறையில் 1995 ஒரு வரலாறு படைத்த ஆட்சி என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தொழிலாளர் நலம் காக்கின்ற அரசாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை தொழிலாளர்களும் இன்றைக்கும் அவர் வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மே தினமான இந்த நன்னாளில் தொழிலாளர் அனைவரும் எல்லா நலமும் பெற வேண்டும். இந்த நாடு செழிக்க உழைப்பாளிகளாக இருக்கிற தொழிலாளர்கள் அவருடைய வாழ்வு மலர வேண்டும். திருத்துறைப்பூண்டி அருகே அனைத்து கட்சி சார்பில் பொது பாதையை மீட்டு தர வலியுறுத்தி மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மேட்டுப்பாளையம் மேல தெருவில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த ஜெயராமன் குடும்பத்தினர் கிராமத்தின் பொது பாதையை அடைத்து வைத்து கொட்டகை கட்ட முயன்றதாக கூறப்படுகிறது. இதனால் மேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் அப்பகுதி கிராம மக்களுடன் கொட்டகையை பிரிக்க முயன்றுள்ளார். இதன் காரணமாக ஜெயராமன் குடும்பத்தினர் அவர் மீது புகார் அளிக்கப்பட்டதின் காரணமாக பிரகாஷ் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் அவரை விடுவிக்க கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் சுக்மார் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக, திமுக, நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு பொது பாதையை மீட்டு தர கோரி கோஷமிட்டனர். இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தை காரணமாக போராட்டம் கைவிடப்பட்டது. நேரடி ATM பண பரிவர்த்தனைக்கான கட்டணம் உயர்த்தப்பட்டு இன்று முதல் புதிய விதிகள் அமலுக்கு வந்துள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதலின்படி ATMில் பணம் எடுப்பதற்கான புதிய விதிகள் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. அதன்படி ATM எந்திரத்தை 1 மாதத்திற்கு 5 முறைக்கு மேல் பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களின் கணக்கிலிருந்து கூடுதல் பண பரிவர்த்தனைக்காக ₹21 வரி வசூல் செய்யப்பட்டது. அது தற்போது ₹23 உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் ரொக்கம் அல்லாத ATM பண பரிவர்த்தனைகளான பேலன்ஸ் சோதித்தால், மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்தல் ஆகியவற்றிற்கு ₹6 இருந்த கட்டணம் ₹7 உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற ஆன்மீக நிகழ்வுகளை தற்போது சிறிய தொகுப்புகளாக காணலாம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அச்சிறுபாக்கம் ஆட்சீஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை பெருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரையில் உள்ள சத்திரி காளியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவையொட்டி பெண்கள் விரதம் இருந்து முக்கிய வீதிகள் வழியாக முளைப்பாரி எடுத்துச் சென்றனர். அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜை மற்றும் தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நெல்லூர்பேட்டை வடக்கு மாடி வீதியில் உள்ள அங்காளம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் குடியாத்தம் நகர் மன்ற தலைவர் சவுந்தரராஜன், பாஜக நகர் தலைவர் ஜெகன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் உள்ள காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் 17ஆம் ஆண்டிற்கு பிறகு வரும் ஞாயிற்றுக்கிழமை கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது. இதற்கான விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் மற்றும்
காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டு வருகிறது. இதில் பக்தர்களுக்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை புதுச்சேரி அரசு செய்து வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் உள்ள வேதகிரீஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் வேதகிரீஸ்வரர் மற்றும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கோவையில் கூட்செட்டி சாலையில் உள்ள தனியார் பள்ளி மையத்தில் இயேசுவின் அன்பின் ஊழியம் சார்பாக பேரின்ப பெருவிழா நடைபெற்றது. தலைவர் ஜவஹர் சாமுவேல் தலைமையில் நடைபெற்ற துவக்க விழாவில் டாக்டர் டேவிட் பிரகாசம் உள்ளிட்ட சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டனர். இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நித்திய கல்யாண பெருமாள் ஆலயத்தில் கும்பாபிஷேகத்திற்கான திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்காக 1.5 கோடி ரூபாய் மதிப்பில் 115 கிலோ வெள்ளி தேர் செய்யும் பணி நிறைவடைந்து தேர் வெள்ளோட்டம் விடும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வெள்ளி தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். இனி வருவது விளையாட்டு செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் ராஜஸ்தான் மும்பை அணிகள் இன்று மோதுகிறது. 18வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்றிரவு 7:30 மணிக்கு ஜெய்ப்பூரில் நடைபெறும் 50வது லீக் ஆட்டத்தில் முன்னாள் சாம்பியன் ராஜஸ்தான் ராயல்ஸ் 5 முறை சாம்பியனான மும்பை இந்தியன்ஸ் அணியை சந்திக்கிறது. இவ்விரு அணிகளும் இதுவரை 29 முறை நேருக்கு நேர் மோதியிருக்கின்றனர். இதில் மும்பை 15 ஆட்டங்களிலும் ராஜஸ்தான் 14 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இருக்கின்றனர். இனி வருவது தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரு சவரன் 70,205 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 200 ரூபாய் குறைந்து 8,775 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 1,640 ரூபாய் குறைந்து 70,205 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 76,584 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 109 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,09,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். காந்தியும் அம்பேத்கரும் இல்லாவிட்டால் இடஒதுக்கீடு இருக்காது என அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கருத்து. சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீட்டிற்கு எதிரானவர் நேரு என பரபரப்பு குற்றச்சாட்டு. மோடி ஆட்சியில் தொழிலாளர்கள் உரிமை பறிக்கப்பட்டு வேலையின்மை நிலவுவதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. ஊரக வேலைக்கான நாட்கூலியை 400 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று வலியுறுத்தல். தொழிலாளர் நாளில் மே தின பூங்காவில் உள்ள சின்னத்திற்கு மாலை அணிவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தொழிலாளர் நாளுக்கு விடுமுறையை சட்டமாக்கியவர் கலைஞர் என புகழாரம். உழைப்பாளர் நாளையொட்டி தொழிலாளர்களுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து. உலகுக்கு அச்சாணியாக திகழும் தொழிலாளர்களுக்கு எந்நாளும் உறுதுணையாய் நிற்போம் என சொல்லுரை. உக்ரைனில் உள்ள அரிய கனிமங்களை வெட்டியெடுத்து பயன்படுத்த அமெரிக்காவுடன் உடன்பாடு கையொப்பம். கனிம வளங்களை அமெரிக்கா பயன்படுத்துவதற்காக லாப பகிர்வு பற்றி உடன்பாடு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.